தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதோ இந்த தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் ஏவி ஜோசப் அவருடைய ஆன்மானியத்தினை பாற்றி அடைய அவருடைய குடும்பத்தார் அவர் பிறந்த நாளாகி இன்று அவரை நினைவு கூறுகின்றனர். ஏஜே ரீட்டா வேணுகோபால் அவருடைய நினைவு நாள், ஆண்டு நினைவு நாள். மரிய ஜோசப் ராஜன், டேனியல் மார்கரெட், சாந்தா மரியம்மா, ரெவரன் ஃபாதர் கிளமன் பிராங்க், ரெவரன் ஃபாதர் கிரி என்னுடைய இரக்கத்தினால் முத்தியலை பாற்றி அடைய வேண்டி இந்த திருப்பலியிலேயே ஜெபிப்போம். அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதை வானமுத மனிதர்கள் சகோதர சகோதரிகளே வரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 40 நாட்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாரடத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடம் வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்குள் திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவழி பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்திக் கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகை வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நிகழ்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனையில் இளமையிலிருந்து தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல் இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகம் இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னே அவருக்கு என் பொருத்தினர்களை நிறைவேற்றுவேன். அவர் தம் அன்பர்கள் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. இப்பொழுது உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. அனைவரும் எழுந்து நிற்கும். இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகங்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள்
22 26 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சைதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நோவாவினுடைய குடும்பம் ஆண்டவரால், ஆண்டவருடைய இரக்கத்தினால், அவருடைய கருணையால் காப்பாற்றப்பட்டது. ஏனென்றால் நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நடந்து கொண்டார். அதன் விளைவாக கடவுள் அவரை அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவிக்க செய்தார். நாம் நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டோம் என்றால் தீமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. அன்புமிக்கவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பார்வை இழந்த மனிதரை உமிழ்நீரால் அவருடைய கண்களை தொட்டு அவர் கையை பிடித்து அவரை குணப்படுத்துகின்றார். இது மற்ற புதுமைகளை விட சற்று வேறுபட்டு காணப்படுகிறது. மற்ற புதுமைகளிலே ஆண்டவர் தொட்டால் நலம் பெற்றார்கள், அவர் சொன்னால் நலம் பெற்றார்கள். இந்த ஒரு மனிதரை அவர் ஒரு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது முதலில் அவரிடம் செல்லுகிறார், அவர் அருகில் செல்கிறார். இரண்டாவது அவருடைய கண்களை கண்டு உமிழ்நீரால் தொடுகிறார். பிறகு அவரை கைகளை பிடித்து, உனக்கு பார்வை தெரிகிறதா என்று கேட்கின்றார். அந்த மனிதருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கிறது. எனவே இந்த குணப்படுத்துதல் என்பது அது ஒரு ப்ராசஸ் என்று சொல்வார்கள். நாம் உடனடியாக ஒரு சில நேரங்களில் குணப்படுத்தப்படுகிறோம், ஒரு சில நேரங்களிலே படிப்படியாக நாம் குணப்படுத்தப்படுகிறோம். எல்லாம் கடவுளுடைய அவருடைய திட்டம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல் நம்முடைய வாழ்விலே இவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர் பார்வை பிசிக்கலி வாஸ் பிளைண்ட், அதாவது கண் பார்வை அவர் உடலளவிலே இழந்திருந்தார். நாம நம்முடைய கண் பார்வை பல்வேறு நேரங்களிலே நன்றாக பார்க்க, பிசிக்கலி we will be able to see, நம்ம பார்வை நன்றாக இருக்கும். ஆனால் மனதளவிலே சைக்காலஜிக்கலி நம்ம பார்வை மிகவும் நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக அமையும். யாரை பார்த்தாலும் நாம் குற்றம் சுமத்துவோம், எல்லாவற்றையும் தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்போம், பிறர் மீது தவறான எண்ணங்களை நாம் சிந்திப்போம். நம்மீது கூட ஒரு சில நேரங்களிலே தவறான எண்ணங்களை வைப்போம். அதனால் நம்முடைய அந்த சுய மரியாதை, சுய மதிப்பு நாம் இழந்து விடுவோம். அந்த செல்ஃப் வொர்த் என்று சொல்வார்கள். நம்ம மேலே நம்மே தப்பா நம்ம யோசித்தோம்னா, தவறா நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் வேஸ்ட்டு, இப்படி நம்ம சொல்லும் பொழுது நம்மையே நாம் சரியாக பார்ப்பது கிடையாது. அதே போன்று உலகத்தை கூட நாம் சரியாக பார்க்காமல் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நாம் கேட்க வேண்டியது 2 கண்ணாடி, கண் லென்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் லென்ஸ் போட்டுக்கிறாரு பண்ண அங்கே வீட்டில் இருந்தால் கூட பாருங்கள். இந்த 2 கண்ணாடி, கருணை, அன்பு. கடவுள் அந்த கண்ணாடி போட்டு தான் நம்மளை பார்க்கிறார். கருணை, அன்பு, இது 2 நம்ம அந்த கண்ணாடி போட்டால் தான் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் சரியாக பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கருணையோடும் அன்போடும் பார்த்ததால் தான்
அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுத்தார். அதே போன்று சக்கேயும் பாவ மன்னிப்பு கொடுத்தார். அதே போன்று லேவி வரி தண்டுபவரை ஆண்டவர் அழைத்தார். அன்புக்குரியவர்களே, நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாய், அன்பு உள்ளம் கொண்டவர்களாய் நாம் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று இறைவனிடம், ஆண்டவர் இயேசுவிடம் திருப்பலியிலே வரங்களை கேட்டு ஜெபிப்போம். ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னை தானே கேட்கின்றான், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. Amen.
பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணையாயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராய் சதீஷ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் புது திரு அவையங்கள் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். தந்தையே,
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதின்மையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் இதில் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, நம்மை தொட்டு குணப்படுத்துகின்ற ஆண்டவர். நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உடலிலே அவர் வரும் பொழுது நமக்கு சக்தி, பலம், தீமைகளை எதிர்த்து நிற்கின்ற பலம், நோய்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற பலம், கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருகின்ற பலத்தை இறைவன் தருகின்றார். இந்த ஆண்டவரை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுவோம். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
உடலில் ஒளி திடந்தே இறையே குவி மகிமையறி தந்தே உடலில் ஒளி வீசிடந்தே இறையே சுவி மகிமையறி தந்தே கடல்களிலே பெரும் அமைதி கண்டே கடல்களிலே பெரும் அமைதி கண்டே இறையே சுவி மகிமையறி தந்தே என் தேவனே என் இறைவனே உம்மை என்னாலும் போற்றிடுவேன் உம்மை என்னாலும் பாடிடுவேன் உம்மை என்னாலும் பாடிடுவேன். யூபிலி கொண்டாட்டத்தின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் என் பயணிக்கு செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கில் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை என்மேல் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கில் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மையின் இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்துயர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் உள்ளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மேல் வந்து தந்தை உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது.